பண்டிகை விசேஷம் என்கிட்ட வாங்கி திங்கல 2 லோடு சாராயத்தை ரோட்ல கவுத்துட்டு வர்றான். அதோட விலை என்ன தெரியுமா இவனுக்கு? இத நம்பாத. கவர்மெண்ட் துப்பாக்கி வெடிக்குமோ வெடிக்காதோ தெரியாது. பின்னால பார், சாராயம் வித்த காசுல வாங்கினது. சுட்டாவும் சட்டையிலே ஒரு காக்கி நூல் கூட மிஞ்சாது. சார், நான் ஐஜி பேசுறேன். சாரி சார், தெரியாம நடந்துருச்சு. போன் அவங்கிட்ட கொடுங்க. ஐஜிட்ட பேச. எஸ் சார். டேய், உனக்கு என்ன பெரிய கொம்பன் நினைப்பா? சார், என் சர்வீஸ்லயே கிழிச்ச 4 நாள்ல ரிட்டையர். நீ ரிட்டையர் ஆயிட்டா போலீஸ் டிபார்ட்மெண்ட் திணறி போயிடுமா? நெஞ்சிலே கால வச்சு நீ செஞ்ச வேலைக்கு சாமி எப்ப உன்னை உயிரோட விட்டதே பெருசு. அவங்க ஆளுங்களை உடனே ரிலீஸ் பண்ணு. ஓகே சார், ஓகே. ஏய், திறந்து விடுறா. நடு ரோடுல சாராயம் காய்ச்சு, ஊருக்கு நடுவுல கொலையும் பண்ணுவேன். அதுதான் சாமியப்ப. சாமிக்கு அப்ப இதே சார் முன்னாடி அந்த கலெக்டர் ஓகே பண்ண இடம். அந்த ஃபைலை கொடுங்க. இந்தாங்க. மேல நிக்கிறானேப்பா, அவன் தான் புது கலெக்டர். கலெக்டரா இருந்தா ஃபைல்ல கையெழுத்து போட மாட்டியா? சாயந்தரம் வருவேன். கையெழுத்து வேணும், கையெழுத்து வேணும். நீ போட்டு வைக்கிறேன். நான் போய் மெயின் போடுறேன். கரெக்ட் வருதான் பாரு. அண்ணா, இதுக்கு வருதுண்ணே. அப்புறம் போலாண்டா. கரண்ட் வருதா பாரு. எனக்கு வந்துருச்சு. என்னடா சத்தத்தையே காணோம்? இருடா பாக்குறேன். சிந்தாமணி, ஐயோ, என்னண்ணே கரண்ட் வச்சு கொண்டு போட்டீங்களா? போலீஸ் கிளீஸ் வந்து உங்களை பிடிச்சுக்க போதுனே. டேய், எனக்கு ஒண்ணும் தெரியாதுடா. டேய், முதல்ல உசு இருக்கான்னு பாருங்கண்ணே. நீயே பாத்துறா. ஐயோ, சரி. அண்ணே, சத்தத்தையே காணோண்ணே. போயிடுச்சு போல இருக்கு. இதே அந்த பக்கம்டா. அண்ணே, மெதுவா அடிக்குதுண்ணே. உசுறு இருக்குதுண்ணே. இப்ப என்ன பண்றது? உடம்ப சூடத்துனா எல்லாம் சரியா போயிடும். முதல்ல பாதத்தை தேய்ங்க. உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? அதெல்லாம் எங்க ஸ்கூல்ல சொல்லி கொடுத்தாங்க. நீங்க தேய்ங்கண்ணே. என்னடா சூடு ஏற மாட்டேங்குது? எண்ணெய் போட்டு தேய்ங்கண்ணே. அப்படியா? இப்போ ஒரு கால மட்டும் இல்ல, உடம்பு பூரா தேய்க்க சொல்லு. இந்த ₹1 வச்சுக்க. போதுமாடா இது? போதும். வேற எங்கடா தேய்க்கணும்? வேற எங்கேயும் தேய்க்க வேணாம், பாதத்தை மட்டும் தேய்ங்க. என்னண்ணா இது நூறு எண்ணெயை வச்சு தேய்ச்சிட்டீங்க? போய் நிறைய எடுத்துட்டு வாங்க. போதும்டா. நான் சொல்றதுக்கு என்ன, சும்மா தெரிஞ்ச மாதிரி பீத்திக்கிட்டு. ஏன்டா இப்படி கோச்சுக்கிற? சரி, என்ன அம்மா, அந்த ஆளே தேய்க்கிறேங்கிறாரு, நீ ஏன்டா வேண்டாங்க? ₹1 பாதம் வரைக்கும் தான். சரி, ₹10 வச்சுக்க. உள்ளங்கால இருந்து உச்சி வரைக்கும் தேய்க்கணும். அண்ணே, அங்க சூட தின்னது போதும், இங்க தேய்ங்க. இங்கயா? ஆமா. சரி, நூறு. எங்க பொண்ணு வாசப்படி விட்டு இறங்குறப்போ தலையை குறிஞ்சு நடக்க ஆரம்பிச்சான்னா அவளுக்கு வானம் கருப்பா சேவப்பானு கூட தெரியாதுங்க. அவ்வளவு வழக்கமுங்க. சும்மா போய் சொல்லாதீங்கப்பா, சீக்கிரம் தட்ட மாத்துக்கோங்க.
அடுத்த வாரம் பொண்ணுக்கு கல்யாணம். 2 கல்யாணத்தையும் சேர்த்து வச்சுக்கலாம் சொன்னா தங்கச்சி பொறுப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு பையன் அடம் பிடிக்கிறான். இப்ப தட்டு மாத்திக்கலாம், சரி அப்புறமா பாத்து குடிச்சுக்கலாம். மாத்துங்க அவங்களா முடிச்சுக்கிறக்குள்ள நான் முடிச்சு வச்சிருவோம். டேய், என் மகன் ஆசைப்பட்டானேன்னு என் தகுதியை மறந்து பொண்ணு கேட்டு வந்தப்போ என்ன சொன்னேன்? சின்ன பொண்ணு 4 ஆகட்டும். இப்ப என்ன? இந்தா, தட்டு மாத்திட்டேன். வர்ற 28ஆம் தேதி கல்யாணம். உன் பொண்ணுக்கு கல்யாணம். வர்ற இது இந்த தொகுதி வாக்காளர் பெருமக்களுக்கு நன்றி அறிவிப்பு கூட்டம்னு சொல்றதை விட மரியாதைக்குரிய ஐயா சாமியப்பன் அவர்களுக்கு நன்றி அறிவிப்பு கூட்டம்னு சொல்றதுதான் பொருத்தமா இருக்கும்னு நான் நினைக்கிறேனுங்க. தட்டுங்களா. உண்மையை சொன்னா போன வருஷம் வரைக்கும் நான் யாருன்னு எனக்கே தெரியாது. ஐயாவோட பார்வை பட்டுன்னு எம்எல்ஏ ஆயிட்டேன். உடனே மந்திரி பதவியும் தூக்கி கொடுத்துட்டாங்க. அட எனக்கு மட்டும் இல்லைங்க, சட்டம், நீதி, நேர்மை, ஒழுக்கம் எல்லாத்துக்கும் உதாரணமா இருக்கிற நம்ம ஐயா ஒரு வார்த்தை சொன்னாருங்க. நம்ம நண்பர் ராமசாமிக்கு சட்டத்துறை அமைச்சர் பதவி கிடைச்சிருச்சுங்க. உங்களுக்கே தெரியும், ஐயா மனசு வச்சாருன்னா நீங்க ஓட்டு போடுறீங்களோ இல்லையோ, ஏதோ ஒரு வகையில ஓட்டு வந்து தானா விழுந்துரும், நாங்களும் ஜெயிச்சு எம்எல்ஏ ஆயிருவோம். இவ்வளவு பெரிய கூட்டத்துல ஐயாவுக்கு நன்றி சொல்ல எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்காக என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். சார்பாக இந்த மலர் மலை அணிவிக்கின்றேன். எல்லாருக்கும் வணக்கம். எலுமிச்சி பழ மாலையை 2 பேருக்கு போடுவாங்க. 1 பார்த்தா கையெடுத்து கும்பிடுற மாதிரி இருக்கிற பெரியவங்களுக்கு போடுவாங்க. 2 பைத்தியக்காரங்களுக்கு போடுவாங்க. இப்ப நான் போட்டது பணத்திமிரு பிடிச்ச இந்த பைத்தியக்காரனுக்கு. இன்னொருத்தருக்காக நிச்சயிக்கப்பட்ட பொண்ணு வீட்டுக்கு போய் வலுக்கட்டாயமா இவருடைய பையனுக்கு நிச்சயம் பண்ணிட்டு வந்திருக்காரு இந்த பெரிய மனுஷன். எலுமிச்சி பழ மாலை போட்டிருக்க, திருப்பி என் ஒளியில வந்த உன் குடல உருவி மாலையா போட்டுருவேன். என்ன பண்ணீங்க? அவனை அங்கேயே வெட்டி போட்டு வராம இங்க வந்து யோசனை பண்ணிட்டு இருக்கீங்களே. தொழில போட்டிக்கு வந்தானா வெட்டலாம், குத்தலாம். அவன் ஊரறிய கேவலப்படுத்திட்டான். அதுக்கு அந்த நாய்களும் கை தட்டிருச்சு. அவனுக்கு பண்றதை பார்த்து ஊரே நடுங்கலாம். அவன் குடும்பத்தை விசாரி. என்னப்பா, எத்தனை ஜோக்கர் இருக்கு? சீக்கிரம் வாயா, வேலையா பாரியா. இந்த பாரு, எப்ப பார்த்தா திண்டே இருக்காதியா, வேலையை கவனி. நீ நேரா கட்டு. ஏப்பா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாம் சாப்பிட்டாங்க. அவங்க தங்கறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டியா? இதெல்லாம் எப்போ ஏற்பாடு பண்ணி வச்சுமா? அதெல்லாம் வாசல்ல கட்டுப்பா. டேய், என்னடா இது? சொந்தக்காரங்க ஒரு நேரத்தில் அழுக்கு துணி, வீட்டு போய் நல்லா துணி மாத்திட்டு வா. இந்த வேலையில முடிச்சுட்டு போறேன். நான் பாத்துக்கிறேன், போடா சீக்கிரம் வா. இந்த பூவை என் தலையில வச்சு விடையா? கண் கலங்க. உன் தங்கச்சியை பிரிய போறேங்கிற சோகமா? பிரிவுங்கிறது ரொம்ப சோகமானது. அந்த பிரிவுக்காக நம்ம எவ்வளவு சந்தோஷமா ஏற்பாடு பண்றோம், அத நினைச்சேன். பொண்ணுங்க இருக்கிற எல்லா வீட்லயும் இப்படித்தான். நாளைக்கு நானும் கல்யாணம் பண்ணிட்டு உன் வீட்டுக்கு வந்துட்டேன்னா
எங்க வீட்லயும் அப்படித்தானே. தம்பி சாமி போன ஆளு வந்து வீட்டுக்கு தீ வச்சுட்டு இருக்காங்க. வீடு பத்தி வெளியே இருக்கு. தம்பி பாருங்க, தம்பி வந்து பாருங்க. என்ன ஆச்சு? தம்பி கூட்டிட்டு போயிட்டாங்க. இவன் ஹாஸ்பிட்டல் கூட்டு போறேன். நீ போய் எப்படியாவது கல்யாணத்தை நடத்து. போ.